ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கள ஆய்வு மேற்கொள்வதற்காக துறைமுகம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இங்க உள்ள மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுக வந்தா தான் நல்லது. ஊர் எங்க பக்கம்லாம் கிராமம், மாசம் ஆனா 1000 ரூபா பணம் வருது சாப்பிட்ற குடும்ப செலவுக்கு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பணம் வருது. மற்ற எந்த ஆட்சியில் என்ன கொடுத்தாங்க ஒன்றுமே கொடுக்கல. அதனால திமுக தான் வரும் 100க்கு 100. வந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பார்ப்பாரு, நல்லா செய்வார் அப்படின்னு நம்பிக்கை. பொங்கலுக்கு தீபாவளிக்கு எதுவுமே கொடுக்கல அவர். மழை வந்தது, மழைக்கு எதுவுமே செய்யலை. டிஎம்கே அவங்க எல்லாம் நல்லா செய்கிறாங்களா, அதுக்காக இந்த ஏரியாவில் காவா பிரச்சனைங்க தான். நம்மள்த இது டிஎம்கே ஒரு நல்லா வெயில் பண்ணியாச்சு. நல்லா ஆளுக்கே பார்த்து நல்லா ரோடு கிளீன் இருக்கா, இதே விஷயம் தான். ஒரு லம்போ கிரைம் இருக்கான்னா லம்போ கம்மி ஆயிடுச்சுல. பிரசாசன் போலீஸார் லம்போ ஸ்டிக்ல இருக்கா, இதே விஷயம். நான் டிஎம்கேல முன்ன எலெக்ஷன் போட்டு தரேன். நிறைய உண்டுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இப்போ சமயம் பெண்களுக்கு அந்த பலாத்காரத்துக்கு அந்த ஆயுள் தண்டனை கொடுத்த இதுக்காக அதே சமயத்தில் ரொம்ப நல்லா பண்றாரு இவரு. அதே சமயத்தில் இங்கே ஜாதி மதம் அந்த இதை ஒரு இல்லை, நல்ல சமத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மக்கள். நல்ல அண்ணன் தம்பியாக பழகிறோம் இங்கே எல்லா மக்களும். அதுக்காக இவரை தான் நம்ம போடுவோம். விஜய் வர வேண்டியதான் இல்லைன்னு இல்லை, ஆனாலும் கூட ஒன்றும் அவரோட பற்றி நம்ம சரியாக தெரியல. திமுக இப்போ தற்சமயம் நல்லாது. இந்த தொகுதியிலும் கூட நல்லதாக பண்ணிக்கிறாரு. இந்த தொகுதியில் எம்எல்ஏவும் நல்லா பண்ணுறாரு. என் தொகுதிக்கு திருவல்லிக்கேணி அங்கேயும் கூட உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணுறாரு மக்களுக்காக. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக மாற்றம் தேவையில்ல, அதனால இந்த ஏரியாலையாம்மா ஃபஸ்ட்டு நாய் தொல்லைங்க இருக்குது. இங்கே நாய்ங்க தொல்லைங்க ஜாஸ்தி, வண்டி போக்குவரத்து ரொம்ப ஜாஸ்தி. சூரியன் தான் எல்லாம் நல்லா செய்கிறாரு. எல்லாருக்கும் லேடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உரிமை கொடுக்குறாரு. பசங்களாம் நல்லா படிக்கிறாரு. அதான் மெயின். பசங்களுக்கு படிக்க போய் மெயின் முதலட்சம் அதுதான் மூணு மாதா பிதா குருன்ற மாதிரி முதல்ல படிப்புக்கு முதலீட்டை கொடுக்குறாரு. அதான் மெயின். முதல்ல பசங்க வளர நல்ல ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு பார்க்குறாரு. அதான் உண்மை, வேறு எதுவும் கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்து வரதான் இப்போ பெரிய சொல்லு கேளுன்னுவாங்க. படிப்படியாக வந்தவங்கன்னா அனுபவம் ஜாஸ்தி. திடீர்னு வந்ததுன்னா தெரியும், நொண்டி ஓட முடியாது. கம்முன்னு உட்காந்துணும். நானும் ஓடுன்னு சொல்கிறதுல பேச்சுக்கு இதாகுது. திறமையாக செய்வான். திறமையாக செய்வான். ஆரம்பமாக எடுத்து பார்த்தாலுமே முதல்ல கண்ணு இல்லாதது கண்ணு கொடுத்தாரு. மீன்பாடி ஓட்டுறது கை வண்டிதுன்னு ரிக்ஷா கொடுத்தாரு. அது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக எங்கே மேல்மைக்கு வரணும்னு பார்க்குறாரு. ஓலை விட்டுருந்தவங்களுக்கு மாடி வீடு கட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் எண்ணி பார்க்கணும் இல்லையா? யாரும் யோகியம்னு சொல்ல முடியாது. திறமையாக செய்கிறவங்களுக்கு முதலில் கொடுக்கலாம். அதான் உண்மை. தெரிஞ்சு அவர் நல்லா செய்கிறாரு. கெட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே கேர் பண்ண முடியுமா? 4 பேர் பேட்டி எடுக்க வரீங்க, ஒவ்வொருத்தர் இப்போ ஒன்று சொல்லுவாங்க. ஓப்பனாக பேசுகிறவங்க பயந்து பேசுகிறவங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு அதை மாதிரி பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்கும்போதுன்னு சொல்லலையே, குறைன்னு தான் சொல்லலாம், குறையே இல்லையே. அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. சூரியன் தான் வரும். ஊர் நாட்டில் இருந்தவங்களாம் இவர் இருக்காரு, எல்லாம் சிங்கப்பூரில் இருக்காங்க. இன்னும் வேலை செய்கிறாரு. நான் கஷ்டப்பட்டாலும் என் பசங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். 2 பேரும் சிங்கப்பூரில் இருக்காரு, ரிப்போர்ட் செய்கிறார். அதனால் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் நாளைக்கு. அதான் உண்மை. டிஎம்கே தான்மா. நான் டிஎம்கே உறுப்பினர்மா, அதனால் டிஎம்கே தான் நான் எதிர்பார்ப்பேன். இந்த ஏரியாலெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லா தான் போயின்னு இருக்காரு. எதனா பிரச்சனை இருந்தால் சேகர் பாபு வராரு, பார்க்குறாரு. இந்த கோயிலுங்கெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுறாரு. நல்லது செய்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். மாற்றம் வரணும், அது மட்டும் வேணும். யார் வந்தாலும் நல்லது, நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தால் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இல்லை எல்லாம் எல்லாம் சரியாக தான் நடந்துட்டு இருக்கு. எந்த குறையெல்லாம் இல்லை இந்த ஏரியாவில். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சுனா தண்ணி நிற்கும். அது இப்போது எதுவுமே அதை மாதிரிலாம் இல்லை. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். எல்லாம் நல்லா இருக்கு. பட் யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செஞ்சால் எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். அதில் விஜய் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க வரணும் இவங்க வரணும்னு எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லது செய்யட்டும், அவ்வளோதான். நார்மலாக பார்க்க போனாக்கா இந்த ஸ்ட்ரீட்லன்றது என்னன்னாக்கா மெயினாக இந்த டஸ்ட் பிரச்சனை தான். இந்த பொல்யூஷனு, ரோட்டில் நிற்க முடியாது, குழந்தைங்கள்லாம் போகிற இடம், அது கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சா எல்லாருமே நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணத்தினால இல்லை, அவங்க நல்லா பண்ணுறாங்க. டிஎம்கே தான் வந்தனா நல்லாயிருக்கும். அவர் வந்தனா கொஞ்சம் அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பண்ணதான் இல்லை. அங்கே சந்தில் ரோடு சரியில்லை, அதை ஒன்றும் கரெக்ட் பண்ணோம், அவர்தான். பட் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன். 99% விஜய் தான் வரும். காரணம்லாம் எனக்கு டவுட். ஆனால் விஜய் என்னோட ஃபேவரெட்டு. அவர் வரணும், அவர் தான் வரும். அதுக்கப்புறம் பாலிட்டிஷன்லாம் நமக்கு தெரியாது, அது யார் ஜெயிப்பா யார் வருவான்னு டவுட்டு. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவே பிரச்சனை தான். இந்த ஏரியாவில் என்ன சொல்லணும் இப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனை பாருங்கள். நீங்கள் இந்த பக்கம் வீடியோவில் பாருங்கள் எடுத்துட்டு, இது ஒரு சிட்டி மாதிரி கிடையாது. ஏடிஎம்கே எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி ஆச்சு 4 வருஷம் 2 மாதம் ஆச்சு நல்லா நடத்தினார். டிஎம்கே ஆட்சி என்ன பண்ணிக்கிறாரு? அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினாரா? ஒன்றுமில்லை. சட்ட ஒழுங்கு கெட்டு சீரழிஞ்சு போய் போதை பொருள் அதிகம். 2020 டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் வருவாங்க, எல்லாம் சினிமா விஜயோட வந்தால் எல்லாம் வருவாங்க. ஏடிஎம்கே ஆட்சி தான் வரும் மீண்டும். இந்த ஏரியா தமிழ்நாடே பிரச்சனை தான். யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, ஆண்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சனை தான். இந்த ஏரியா மட்டும் பிரச்சனை இல்லை. மதுரைக்கு போனார், அங்கே கோவாரம் பார்த்தீங்களா, துணி போட்டு மறைச்சிட்டாங்க. எல்லாமே பிரச்சனை தான் மேடம். இருக்கிற பொசிஷனை பார்த்தா
எல்லாம் அதிமுக தான் வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. இது இப்போ எந்த ஆட்சி வந்ததுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இதுலேயே வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டுக்கடப்பு சரியாக நடவடிக்கை வர மாட்டேங்குது. அதுக்கு என்னன்னு பார்த்து நீங்கள் தான் பண்ணணும். எல்லா பிரச்சனையும் நடக்குது இங்கே. கொலை புல்லை குப்பாயிட்டு எல்லாமே நடக்குது இந்த ஏரியாவில். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக மட்டும்தான் வருது. மாற்றி யாருன்னா உக்காஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குது. போலீஸ் பிரச்சனை இருக்குது, டிராஃபிக் பிரச்சனை இருக்குது, சாக்கடை பிரச்சனை நிறைய இருக்குது. ஜெயிச்சதோடு சரி மின்ட்டு சீட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழியங்குழியமாக இருக்குது. மின்ட்டு சீட்டு உள்ளே போக முடியாது. ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி வர முடியாது. அந்த மழைநீர் கால்வா போடுறேன்னு சொல்லிட்டு பள்ளமாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இங்கே சொல்லணும்னா நிறைய. விஜய் வரணும். 2 பேரை மாற்றி வராங்க. இவங்களும் அவங்களும் வராங்க. இப்போ அவன் சம்பாதிக்கிறது அவன் பார்க்குறான். கோடிக்கணக்கில் சம்பாரித்து அவன் வச்சுக்கிறான். மக்களுங்க என்ன பண்ணுங்க, ஏமாந்து ஓட்டு போடுதுங்க. போட்டாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வச்சுக்கிறாங்க. எதனா அது இது கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் நாங்கள் கேட்டோமா, கேட்கல. இருந்தாலும் அவங்க கொடுத்தாங்க. இப்போ என்னன்றாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, ஓட்டு இப்போ யாருக்கு போடுவீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொன்னோம் 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 பிடிங்கிறாங்க. எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றுறாங்கல்ல. இப்போ பொண்ணுங்க வச்சுன்னுக்குறாங்க. 2 பொண்ணு 3 பொண்ணு வச்சுனுக்குறாங்க. அவங்க நகை எப்படி போடுவாங்க? ஒரு சவரம் 80,000 விற்கிது. 80,000 கொடுத்து யாருக்கு வாங்கி போடுவாங்க? அதே மாதிரி இருக்கப்பட்டவங்க வாங்கி போடுவாங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நகையினாலே பிரச்சனை வருது. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட பண்ணிக்க மாட்டான்றான். இந்த மாதிரி ஏற்றனாக்கா என்ன பண்ண முடியும்? பஸ்ஸுக்காரன் மதிக்க மாட்டான். என்ன பண்ணுறது? ஒன்று யாருன்னா ஒருத்தர் இவங்க அவங்க 2 பேரும் யாரும் வரக்கூடாது. பொதுவாலாம் நிற்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் பார்க்கணும். இல்லைடா, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு விஜய் வரணும். விஜய் வந்தால் மாற்றம் வரன்ட்டு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே. இல்லை இளைஞர்கள் எல்லாருமே இப்போதைக்கு பெரியவங்களும் சரி இளைஞர்களும் சரி அடுத்தது ஒரு நல்ல ஆட்சி அமைனா விஜய் வரணுன்ட்டு ஒரு வாய்ப்பு ஏரியாவில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. திமுக தான் நல்லா பிரிட்ஜெல்லாம் எங்கள் பேர் பிரிட்ஜு கட்டுறாங்க. இந்த துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு நல்லா செய்கிறாரு. ஆட்டோ டிரைவருங்களுக்கெல்லாம் செய்கிறாரு. என் பொண்ணுக்கு லேப்டாப்பு கொடுத்தாரு. வேறு எந்த தொகுதியிலையும் இந்தமாரி எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவும் இந்தமாரி செஞ்சதே இல்லை. அவர் நல்லா செய்கிறாரு. இந்த தொகுதி 25 வருஷமாக ஓட்டு போடுறேன். எந்த எம்எல்ஏவும் அந்தமாரி செஞ்சதில்லை. அவர் நல்லா செய்கிறார். திடீர்னு ரோடு தோன்றாங்க. திடீர்னு உடனே ஒரு சில ஏரியாவில் நல்லா மூடிடுவாங்க. சில இடத்துல அப்படியே இதுவாக இருக்கும். அவ்வளோதான். சீமான் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேசுறது எல்லாமே இதுவாக இருக்குது. அதனால கரெக்டாக இருக்குது. அதுதான் அவருக்கு ஆதரவு. எது வந்தாலும் நல்லா இருக்காது மேடம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலையே மேடம். அவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லது பண்ணுவார்ல. டிஎம்கே ஏன்னா அவங்க இப்போ எல்லாமே நல்லா எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே. அதனால் டிஎம்கே வந்தால் நல்லா. விஜய் வந்தால் நல்லா இருக்குமா? இங்கே எதுவுமே சரியில்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டு. எங்கே போனாலும் ரோடு சரியில்லை. டிராஃபிக்கு யாரும் போலீஸ்காரங்க எதுவும் அந்த டிராஃபிக்கு எந்த வேலையுமே செய்யறதில்லை. சும்மா வேஸ்ட். இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே டிஎம்கே தான். இப்போ ஃபுல்லாகவே வெறுத்துட்டேன். வேஸ்ட்டு இது. இங்கே என்ன நல்லா இருக்குது? ரோடு நல்லா இருக்குதா? சிஎம் வராரு, மந்திரி வராருன்னா அந்த ரோடு கிளியர் பண்ணுறாங்க. டிராஃபிக் கிளியர் ஆகுது. இல்லைன்னா அவ்வளோதான் டிராஃபிக்கு. பார்த்துக்கின்னு போலீஸ்காரன் டிராஃபிக்கு எல்லாம் பார்த்துக்கின்னு தாங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணுறதே இல்லையே. ரோடு ஒரு உடம்பு சரியில்லாதவங்க எப்படி போவாங்க? போய் பாருங்கள். அண்ணாப்பிள்ளை தெரு போய் பாருங்கள். ஆதிபநாயகம் தெரு போய் பாருங்கள். டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் போக முடியுதா வர முடியுதா? இது சும்மா இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டுமா. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கினேன். விஜய்க்கு போடுவாங்க இல்லை பிஜேபிக்கு போடுவாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை புதுசாக ட்ரை பண்ணி வராரு. ஃபஸ்ட் டைம் தான் வராரு. மக்களுக்கு எதனா நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. திமுகவே வந்தால் நல்லா தான்ப்பா இருக்குது. கல்வி கடன், கல்வி பிள்ளைங்களுக்காக படிப்பு உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, பஸ்ஸு கட்டணம் எல்லாமே ஃப்ரீயாக கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுறாங்களே. அதை வச்சுருக்குன்னு நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? அதான் இந்த சுகாதார நிலையத்தை இன்னமும் தூய்மைப்படுத்தணும். தண்ணி பிரச்சனை. புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள டவுட் படக்கூடாதுல்ல. ஒரு 5 வருஷம் தானே. அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா அடுத்தது மாற்ற போகிறோம். என்னை பொறுத்தவரையும் புதுசாக விஜய்னு இல்லை, யார் புதுசாக வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ரொம்ப வருஷமாக 2 கட்சி தான் இருக்குது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அதிகமாக ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா எஜுகேஷன் இருந்ததுன்னா எல்லாருமே அங்கே போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி எதுவுமே சரி கிடையாது. ஸோ அதனால் எஜுகேஷன்ஸும் சரி ஹாஸ்பிட்டலைசேஷனும் இது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இந்த கட்சி இருக்குது, நல்ல கட்சி ஒன்றுமே இல்லைல்ல. இங்கே டிஎம்பே இங்கே டெய்லி 2 வீலர் பார்த்தா நிப்பாட்டி டிக்கி ஓப்பன் பண்ணுறாரு.
ஒரு 50,000 1,00,000 ரூபாய் கூட எடுத்து போக முடியல. பேங்க் இப்போ கேஷ் கட்டணும்னா எப்படி கட்டுறது? இங்கே கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்கார் வந்து நிற்பார், டிக்கி ஓப்பன் பண்ண கேஷ் பார்க்குறாரு, பக்கத்தில் பேங்க் ஆள் போய் ₹1,00,000 கட்டுறதுனா கூட ரோட்டில் போடுகிறார். இப்போ கேஷ்னால் எப்படி கட்டுறது? அப்போ ஃபைன் வருது 2 வீலர் 4 வீலருக்கு. வேறு ரோட்டில் இங்கே ஒன்றுமே இங்கே இந்த ரோடு இருக்குது 5 வருஷமாக அப்படியே டேமேஜ் இருக்குது, இன்னும் கிளியர் ஆகல தெரியல. இப்போ ஸ்டாலின் கூட நாங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குதா யோசனை பண்ணோம். இப்போ விஜய் வந்த அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்கு. ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண முடியாதுல்ல. இங்கே ஃபுட்பாத்தில் பாருங்கள் எல்லாம் ரோடுக்கு அலௌட் பண்ணிடுறேன். இங்கே நாங்கள் பார்க் பண்ணால் 2 வீலர் இல்லைன்னா ஃபைன் போடுறோம். ரோட்டில் எல்லாம் அலௌட் பண்ணி நீங்கள் எல்லாருமே காசு வாங்கினாரு. கேட்டால் இந்த வந்து கட்சிக்கார் தான் எங்களுக்கு அலௌட் பண்ணிடுறேன். மீட்டில் அங்கே போய் வாக்கிங்கே பண்ண முடியாது. பில்டிங் கட்டினா 7 அடி ரோடு விடு 10 அடி ரோடு விடு சொல்கிறார். அப்போ ஃபுட்பாத்தில் என்னத்துக்கு அலௌட் பண்ணுறேங்க? எங்கள் கையில் டேக்ஸ் வாங்குறது, கார்பரேஷன் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் டபுள் ஆகிருக்கு. இன்னொன்று இப்போ ட்ரேட் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு எங்களது ஃபீஸ் 500 இருந்துச்சு, 1500 பண்ணி 3 வருஷத்துக்கு கம்பல்சரி கட்ட சொல்கிறாரு. மக்களுக்கு வந்து இன்னும் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறோம். வடிகால் வந்து எல்லா இடத்துலையும் வடிகால் சரியில்லை, ரோடு சரியில்லை, எல்லாம் வடிகால் நம்ம பண்ணிடுறோம் 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. குளத்தூர் அந்த பக்கம்லாம் வந்து சரியாக, நான் அந்த பக்கம் தான் இருக்கிறேன், புழல் சைடு தான் நான் இருக்கேன். எங்கள் புழல் சைட்லாம் வந்து ரோடு டேமேஜ், ஃபுல்லாக ட்ரைனேஜ் போடுறாங்க, அது போடுறாங்க, சரியாக பராமரிப்பு இல்லை, நடக்கிறதுக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. டிஎம்கே ஜெயிக்கணும். டிஎம்கே நல்லா பண்ணின்னு இருக்குது வரைக்கும் டிஎம்கே ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஏரியா நல்லா நீட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுற கட்சி ஜெயிச்சா நான் ஓகே தான். அது எப்போதும் இருக்கிறவங்க தான் வர முடியும், ஏன்னா அவங்க வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் என்ன பல பிரச்சனை இருக்குது, எல்லாம் ரொம்ப அவ்வளோது இல்லை, ஓரளவு இந்த ரோடு டிராஃபிக்கு இதெல்லாம். டிஎம்கே தான் மெரிட்டாக இருக்குல்ல, அவங்க செய்கிறது எல்லாமே இந்த நான் 50-55 வருஷமாக மக்கள் நலனுக்கு தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது ஒன்று ஒன்றா சொல்லலாம் டைம் இருக்காது, நான் வெளியே போகணும். அதனால் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். விஜய் தான் வரணும். இல்லை இப்போ புதுசாக வந்துருக்கிறதுனால விஜய் தான், எல்லாம் விஜய் தான், ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க, அதனால் விஜய் தான் வரணும். மக்கள் ஏழை மக்களுக்கு நம்ம உதவி பண்ணால் போதும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாரும் வந்தாச்சு, அவரும் ஒரு வாட்டி வந்து ஆகட்டும். விஜய் இல்லை ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்ல. அடிக்கடிக்கு காவா தண்ணி பிரச்சனையாகும், டிராஃபிக் அதிகமாகும். விஜய் வரணும் தான் நினைக்கிறோம். சரி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், என்ன செய்கிறாரு பார்க்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கு விஜய் தான் இந்த வாட்டி ஓட்டு போடுவேன். எதுவும் இல்லை, எதுவும் வந்து கேட்பாங்க போலீஸ்காரங்க, கடை இந்தமாரி ரோடு டிராஃபிங்காக ஆனால் ஓரமாக வச்சுக்கோ, இல்லை கடை எங்கன்னா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வச்சது எந்த ப்ராப்ளமும் இல்லை. யார் வந்தாலும் அவங்கவுங்க சம்பாதிக்க தான் வராங்க. யாரும் நல்லது செய்யலையே. நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்றாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. யாருக்கு போடுறதுன்னு நானே முயற்சினுக்கிறேன். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும். ரெட்டரைன்னா அவங்க வந்து எல்லாமே பண்ணாங்க. இவர் வந்து முகஸ்டாலினி வந்து என்ன பண்ணார்? இந்த கால் அடிப்பட்டு 1 வருஷமாக நான் எவ்வளோ பாதப்படுறேன்னு தெரியுமா? யாரும் ₹1 கொடுத்து உதவணும் கிடையாது. கஷ்டப்பட்டதான் சோறு. நிறைய பிரச்சனை இருக்குது, கேட்கணும். யார் போய் கேட்பீங்க? நான் விஜய்ண்ணா, தளபதி ஃபேனால தளபதி தான் ஓட்டு, வேறு யாருக்கும் போடுறதுமே இல்லை. அவர் வந்தால் எல்லாமே நல்லது செய்வார்ண்ணா. இந்த டிராஃபிக்லாம் பாரிஸ் ஃபுல்லாக டிராஃபிக் தான். அவர் வந்து அவர் க்ளீன் பண்ணுவார், ரோடுலாம் கரெக்டாக போட்டு விடுவாங்க, போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் இதுவாகும். அவர் எந்த மட்டும் தான் இருக்குது. ஏன் ஹெல்மெட்டு போடலன்ட்டு நிறைய பேர் வராங்க, அவனுங்களாம் பிடிக்க மாட்டேறாங்க. மீன்பாடி ஓட்டுறோம், நம்ம காற்று ஓட்ட விடுறது அப்படிலாம் நிறைய விதத்தில் இது பண்ணுறாங்க போலீஸ்காரங்களே. அதெல்லாம் கொஞ்சம் மாறும். நான் எப்பயுமே டிஎம்கே தான். அது 5 வயசுலேருந்து டிஎம்கே. நான் இப்போன்றது இல்லை, எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து டிஎம்கே தான். நான் 5 வயசாக இருக்கும்போது கலைஞர் கூட்டின்னு போய் எங்கள் அப்பா காமிச்சார், அதிலேருந்து நான் டிஎம்கே தான். இந்த ஏரியாவில் என்னன்னாக்கா ரூட் வசதி கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, அது பார்க்கணும். அதே சமயத்தில் விலைவாசிகளும் கொஞ்சம் ஏறி இருக்குது, எல்லா மக்களுங்கெல்லாம் புலம்பின்னு போகிறாங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸ்டாலின் தான், ஏன்னா ஆட்சி நல்லா இருக்குது. பிரச்சனைன்றது பொதுவானதுங்க, அது மக்கள் அவங்களா பார்த்து தான் கொஞ்சம் இது பண்ணோம். பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. எங்கே போனாலும் சரி, உலகத்தில் எந்த மொழி போனாலும் சரி பிரச்சனை தான். எல்லாருமே வரலாங்க, ஜனநாயக நாடுங்க, எல்லோரும் வரலாம். அவங்கெல்லாம் இல்லை, நீங்களே நிற்கலாம், ஏன் நானும் நிற்கலாம், ஜனநாயக நாடு. ஆமாம், ஓட்டு வந்து பார்க்கணும். எப்படி இப்போ பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் பஸ்ஸு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. முகஸ்டாலின் தான் நல்லா ஆட்சி, நல்லா இருக்குது, நல்லா செய்கிறாரு, அதனால் அவரை வரைக்கலாம். விஜய் தான். எல்லாருமே பார்த்துட்டோம், எல்லாரும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் இது தான் பண்ணிக்கிறாங்க. அவர் கண்டிப்பாக அவர் தான் இது. ஸ்டார்டிங்கில் பண்ணுவார் என்னன்னு தெரில, ஆனால் போக பண்ணுவார் கண்டிப்பாக. எல்லாமே பிரச்சனை தான், விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு. கரண்ட்டு பில்லு, வீட்டு வரி, வாடகை, ஹவுஸ் ஓனராக இருந்தால் வீட்டு வரி பில்லெல்லாம் சுத்தமாக ஒன்றும் பண்ணலாம். வாடகைக்காரங்கெல்லாம் கஷ்டம், எல்லாமே ஏறிடுச்சு. வாழ்க்கையே எப்படி ஓடுதுன்னா என்ன சம்பாதிச்சாலும் அவ்வளோ தான், புஷ்ஷுன்னு போயிடும். இதுக்கு மேலே எதுவுமே சொல்கிற மாரி இல்லை. மாற்றம் வந்தால் தாங்க நம்ம பொழைக்க முடியும், இல்லைன்னா அவ்வளோதான். 2026 மாற்றம் வரலன்னா அழிஞ்சு போயிட வேண்டியது தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சியாக வராமல் புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். விஜய்ன்றதுல வேறு யார் வந்தாலும் சரி தான், விஜய்ன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. வேறு எந்த கட்சி வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்.
இவங்க 2 பேருமே வந்து இவங்க சுயநலத்துக்கோசம் இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. புதுசாக ஒருத்தர் வந்தால் எதனா ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். சீமானை பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான் நல்லா தான் பேசுகிறாரு, ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் எதனா கூட்டணி வச்சு எதனா பண்ணாருன்னா அவரால் முன்னேற முடியும். பாஜக வந்தால் இங்கே எப்படி நடக்கும்னு தெரியல. புதுசாக ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். பழைய கட்சி டிஎம்கே இதுக்கப்புறம் செல்லாது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை வாழ்வாதாரம் தான். இங்கே வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே குடியால் அதிகமாக எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க, ஆனால் வருமானம் வரது ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஓடி ஓடி உழைக்கிறாங்க. எந்த கட்சி ஜெயிச்சலாம் யாரும் இப்போ யார் நல்லது செய்கிறாங்க, எல்லாரும் அவங்க ஒரு சுயநிலைவாத தான் நடந்துக்கிறாங்க. நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து செய்கிறது இல்லை. ஜெயிக்கிற வரைக்கும் வராங்க, ஜெயிச்ச பிடிச்சி திரும்பி நம்ம தான் அவங்கள போய் தேடி பார்க்க போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? நம்மளை தேடி வந்து யாரும் நல்லது செய்கிறது வரமாட்டேன்றாங்க. அப்படியே வந்தாலும் ஒரு சில இடத்துல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆள் தான் வந்துட்டு போயிடுறாங்க, அவள் தான். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உண்மையாகவே இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வந்து கவனித்து பார்த்து என்ன ஏது சொல்லணும் செய்கிறது கிடையாது. நம்மளா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பார்க்கலாம் ஓகே. அப்புறம் என்றைக்காக ஒரு நாள் யாருன்னா மினிஸ்டர் இல்லை எம்எல்ஏ வருதுண்டா அப்போ தான் ஓடி வந்து கிளியர் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்து டோன்ட் வரி, யாரும் நம்ம கேர் பண்ணுறதே கிடையாது. நல்லது பண்ணுற கட்சி ஜெயிச்சா நல்லாயிருக்கும் மேடம். இப்போ எல்லாம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நல்ல கட்சியாக கெட்ட கட்சியான்னு. ஸோ நல்ல கட்சி பவருக்கு வந்தால் போதும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எவனுக்குமே ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எல்லாம் திருட்டு பசங்க தான் நிறைய. யார் வந்தாலும் ஊரை வந்து திருத்த போகிறதில்ல, யாரும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும். நம்ம சொல்கிறது தான் நடக்க போகிறது இல்லை.